ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து டாஸ்க் வந்து ரிலேட்டட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் டாஸ்க் எப்படி பண்ண போகுது, ஸோ அந்தமாரி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம லைவில் வந்து வீடியோ ஃபார்மெட்டில் தான் பார்த்துருப்போம். இது வந்து தியரிட்டிக்கலாக வந்து டிப்ஸ் அண்ட் டிக்ஸை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எஸ்பிஓ ஆல்ரெடி எஸ்பிஓவில் இருந்திருப்பீங்க. ஸோ எஸ்பிஓவில் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அவங்க கொடுக்கக்கூடிய டவுன்லோடு வந்து இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். லேட்டஸ்ட் இமேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிப்பீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துடுவீங்க. வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக இந்த போஸ்டர் இருக்குது. இந்த போஸ்டர் வந்து இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டெப்ஸ் 2க்கு வருவீங்க. ஸ்டெப்ஸ் 2க்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபோட்டோஸை பற்றி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜை பற்றி நீங்கள் வந்து 5 வேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாபு, ஏர்ன் மணி ஆன்லைன், டைப்பிங் ஜாபு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஜாப் இன் தமிழ்நாடு. ஸோ இந்தமாரி ஹேஷ்டேக் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன ஹேஷ்டேக் கொடுத்துருக்கோ அந்த ஹேஷ்டேக் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 5 வேர்ட்ஸ் கொடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபார் மோர் டீட்டெயில்ஸு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இது வந்து அஃபிஷியல் நம்பரு. நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் நம்பர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்களோட அப்ளை நம்பர் கொடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துப்பீங்க. இது வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே விசிபிளில் தான் இருக்கணும். எல்லாமே வந்து விசிபிள் பார்க்கணும். வந்து பப்ளிக் மோடில் தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மோடில் தான் இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்து டிலீட்லாம் பண்ணக்கூடாது. 120 டேஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் டாஸ்க் பண்ணதுக்கு எதுக்கு டிலீட் பண்ணுறீங்க? ஸோ அது வந்து அப்படியே இருந்துட்டு தான் போகும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் டிலீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துன்னா 3வது ஸ்டெப். இந்த 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இந்த பப்ளிஷ் பண்ணதை வந்து காப்பி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்க. லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து காப்பி லிங்க் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து நம்மள வந்து எஸ்பிஓ டாஸ்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு டாஸ்க்கு வந்து இமேஜ் வந்து இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் டாஸ்க்கு. ஓகேவா? இந்த டாஸ்க்கு இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மறுபடியும் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எஸ்பிஓ போர்ட்டலே போயிடுவீங்க. எஸ்பிஓ போர்ட்டலே போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெயிட்டிங் பேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வெயிட்டிங் பேஜை வந்து போனதுக்கப்புறம் கோ டு த பேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கேட்டகரி இருக்கும். ஓகேவா? யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஷேர் சாட்டு, பிளாகு, வெப்சைட்டு. ஸோ இந்தமாரிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக் கொடுத்துப்பீங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிடணும். காப்பி லிங்க் யூஆர்எல் வந்து பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதுவும் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா? இது வந்து எல்லாம் கிளியராக பண்ணிக்கணும். எஸ்பிஓவில் இருக்கவங்களுக்கு தெரியும். எஸ்பிஓவில் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் ஆட் ஆகினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணி வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து ஃபேஸ்புக்கு டாஸ்க் வந்து இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ இல்லை பாருங்கள், இந்த இமேஜில் வந்து இந்த இமேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இந்த இமேஜை பற்றி 5 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 5 வந்து மோர் தென் 5 வேர்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஹேஷ்டேக் கொடுத்துருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட்ஸ்னு நம்ம நம்பரே கொடுத்துருக்கோம். ஸோ இந்தமாரி தான் இருக்கணும். இதில் வந்து பாருங்கள், ஜஸ்ட் நோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சிம்பிள் இருக்கும். இந்த பப்ளிக் சிம்பிள் இல்லை அப்படின்னும்போது இந்த 3 டாட்டில் ரைட் டாப் கார்னரில் வந்து ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்தமாரி இன்டர்ஃபேஸ் தான் காட்டும். ஓகேவா? ஸோ இதில் எடிட்டர் ப்ரைவசின்னு போயிட்டு நீங்கள் வந்து எடிட்டர் ப்ரைவசி இருக்கா, ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பப்ளிக்கில் இல்லை அப்படின்னும்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. சூஸ் த ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டில் ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸு ஒன்லி மீ. ஸோ இந்தமாரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பப்ளிக்கில் கொடுத்து கீழே சேவ்ஸ் இருக்கா, ஸோ இந்த சேவ்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? சேவ்ஸ் கொடுத்துக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் டாஸ்க்கை பொறுத்த வரையும் நம்ம அதே தான். நம்ம வந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 5 வேர்ட்ஸ் கொடுத்துப்போம். ஹேஷ்டேக் கொடுத்துப்போம். மோர் டீட்டெயில் கொடுத்துப்போம். இதில் கொடுத்துட்டு இதில் வந்து ஆடியன்ஸில் வந்து எவ்ரி ஒனில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒனில் இல்லைனா நீங்கள் அந்த ஏரோ மார்க் இல்லை அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்தமாரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சூஸ் த ஃப்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா கம்பல்சரி எவ்ரி ஒனில் தான் வச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்தமாரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போஸ்ட் ஆகிடும். இந்த போஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்க. இதில் வந்து பாருங்கள் 5 வேர்ட்ஸ் மோர் தென் 5 வேர்ட்ஸ் இருக்குது. ஹேஷ்டேக் இருக்குது. நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கன்ற மாரி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்தமாரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஷேர் சாட். இந்த ஷேர் சாட்டை பொறுத்தவரையும் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ அதில் கொடுக்குற ஃபோட்டோஸு,
கன்டென்ட்டு இது நீங்கள் ஹேஷ்டேக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்ட்டே ஆகாது. ஓகேவா? ஷேர் சாட்டில் வந்து இதில் வந்து ஆகவே ஆகாது. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து கிரேட்டட் டேக்குன்னு காட்டும். ஓகேவா? இந்த கிரேட்டட் டேக்குன்னு காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் டைம் ஜாப், ஏர்ன் மணி ஆன்லைன் அவங்க கொடுக்கக்கூடிய ஹேஷ்டேக் இருக்குல்ல, அந்த ஹேஷ்டேக் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்தமாரி வந்து டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். எல்லாம் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கேட்டகரியை வந்து சூஸ் த கேட்டகரி. இந்த கேட்டகரி ஏதாவது சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பப்ளிஷே ஆகும். ஓகேவா? அது வந்து பார்த்து கிளியராக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் வந்து காப்பி பண்ணி அதில் கொடுக்குறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதில் வந்து 2 வாட்டி வந்து காட்டும். ஓகேவா? ப்ளூ கலரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹேஷ்டேக் வந்து ஜென்ரேட் ஆகுனதுன்னு அர்த்தம். ஆகலைன்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் சாட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து டேரெக்டாக கூகுளில் வந்து ஷேர் சாட் ஆப்னு வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு கூகுள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் இருக்குல்ல, யூசர் நேம் வந்து சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் காரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் இருக்குது அப்படின்னும்போது இந்த நேமை நீங்கள் சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கணும். இதில் வந்து 5 வேஸை கொடுத்துருக்கோம், ஃபோட்டோ கொடுத்துருக்கோம், மோர் கான்டாக்ட் இருக்கும், நம்ம வந்து ஹேஷ்டேக் கொடுத்துருக்கோம். அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் கிளியராக டாஸ்க் வந்து பண்ணிட்டீங்கன்னா, சில பேருக்கு வீடியோ ஃபார்மெட்டில் பண்ணாலே இப்படி போங்க, ஒன் பை ஒன்னாக போங்க அப்படின்னு சொல்லும்போது, சில பேருக்கு வீடியோ ஃபார்மெட் மூலியமாகவே வந்து லேர்னிங்ஸ் வந்து நிறைய பண்ணிப்பாங்க. சில பேருக்கு இந்தமாதிரி தியரிட்டிக்கலாக நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஈஸி டூ மெத்தடாக வந்து அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளுடைய தியரிட்டிக்கல் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக ஸோ ஓவராலாக சொல்லியிருப்போம். இல்லை மோர் தென் இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்கல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இதுமாரி மோர் தென் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். Thanks for watching.